அதிமுக தொடர்ந்து தோல்வியை நோக்கி ஒண்டி பயணம் பண்ணுறதில்ல. அதிமுகவில் நிறைய பேர் தொடர்ந்து தாவேக்காவை நோக்கி பயணம் பண்ணும். இது ஐயா எஸ்பி வேலுமணிக்கு சொல்கிறதுக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்கும். அதிமுக அந்த போனவங்கலாம் அந்த சைடு தான் இருக்கிறாங்க. ஸ்லீப்பர் செல்ஸ் பாதி இப்போ இழுத்துன்னு இருக்கிறத விட மொத்தமாக முச்சு விட்ருங்கன்றேன். எல்லாரும் ஒரு 1/2 லிட்டர் பால் வாங்கி வச்சுக்கோங்க, ஊற்றி விட்டு முடிச்சுட்டு போயிட வேண்டியதானே. தாவேக்கா எதனால் ஆட்சிக்கு வந்துச்சு? எதனால் ஆட்சிக்கு வந்து தாவேக்கா? ஒரு புதிய அரசியல். தாவேக்கோட அந்தஸ்து என்னது? எதிர்நிலை. லஞ்ச லாவணத்தை ஒழிப்பீங்க. நீங்கள் லஞ்சம் வாங்கின ஒருத்தருக்கு பதவியை பறிச்சுட்டு அவங்க வீட்டு அம்மாவுக்கு அதே பதவியை கொடுத்துக்கிறீங்க. நாளைக்கு தனுஷ் கட்சி தரமிட்டான்னா அப்புறம் இருக்கிற ஒரு அதிமுக கூட ஒரு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க, தனுஷ் அரசியலுக்கு வராரு அப்படின்னு சொல்றாங்க. பிரதீப் ரங்கநாதனையும் சேர்த்துக்கோங்க, வைப்பு நல்லா பண்ணுவாப்புல. அதிமுக இருந்து எஸ்பி வேலுமணி அவர்கள் மற்றும் நத்தம் விஸ்வநாதன் இருவரும் சேர்ந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாங்க. என்னன்னா, அதிமுகவோட தவறான முடிவுகளுக்கு கூட்டணி முடிவுகள் தான் காரணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் தொடர்ந்து முன் வச்சிருக்காங்க. தொடர்ந்து கட்சியிலேருந்து நிர்வாகிகளை நீக்கிக்கிட்டே தான் இருக்கும். 400 நிர்வாகிகள் வரைக்கும் நீக்கி இருக்கோம். கட்சி வலிமையிலேருந்து நிற்குது. திரும்ப எல்லாரும் ஒன்று சேர்ந்து அடுத்த தேர்தலை சந்திக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. அதிமுக தொடர்ந்து எதை நோக்கி தான் சார் பயணிச்சுட்டு இருக்கு? அதிமுக தொடர்ந்து தோல்வியை நோக்கி ஒண்டி பயணம் பண்ணுறதில்ல. அதிமுகவில் நிறைய பேர் தொடர்ந்து தாவேக்காவை நோக்கி பயணம் பண்ணுறாங்க. இது ஐயா எஸ்பி வேலுமணிக்கு சொல்கிறதுக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்கும். குதிரை பேர அரசியல் நடந்துக்கிட்டு இருக்குது. குதிரை பேர அரசியல் நடக்கும்போதோ இல்லை ஆட்சியாளர்கள் கூட போய் நெருங்கி பழகணுன்ற அந்த ஆசை இருக்கும்பொழுது எந்த கட்சியும் பலப்படுத்த முடியாது. ஒரு கட்சி வளரணும்னா, உண்மையான கட்சி வளரணும், உண்மையான விஷயம் பண்ணால் எதிர்கட்சிகள் இருக்கிறது தான் நேரம். தாவேக்கா எதனால் ஆட்சிக்கு வந்துச்சு? எதனால் ஆட்சிக்கு வந்து தாவேக்கா? ஒரு புதிய அரசியல், எதிர்கட்சி வராங்க. தாவேக்காவோட அந்தஸ்து என்னது? எதிர்நிலை. திமுகவை கேள்வி கேட்ட நிலை, அதிமுகவை கேள்வி கேட்ட நிலை. எதிர்நிலையில் இருக்கிறவங்க தான் ஆட்சிக்கு வர முடியும். ஆட்சிக்குள்ள இருக்கிறவங்க என்ன பண்ண முடியும்? ஆட்சியை வேணால் விட்டு போக முடியும், தோற்று போக முடியும், இல்லை திருப்பி ஆட்சியை தங்க வைக்க முடியும். ஆனால் எதிர்கட்சிக்கு என்றாவது ஒரு வாய்ப்பு. அப்போ எதிர்நிலையில் இருக்கும்போது எதிர் அரசியல் பண்ண நாங்கள் தயாராக இல்லை. நாங்கள் ஆட்சியாளரோடு சேர்ந்து பயணம் பண்ணணுன்றது எங்கள் ஆசை. இதே தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் ஒன்று என்ன பண்ணுவாங்க, ஃப்ளைட்டை பிடிச்சி டெல்லிக்கு போவாங்க. போய் பிஜேபி கூட இருக்கவங்கள பேசி அதிமுக பலவீனமாச்சு. ஓபிஎஸ் அவர்கள் வந்து சரி இவங்க சண்டை போட்டாங்கல்ல, நீங்கள் அன்றைக்கி யாருன்னா ஒருத்தர் முடியாது கிடையாது, நீங்கள் அன்றைக்கெல்லாம் நீங்கள் செட்டு சேர்ந்தீங்க தானே. சரிங்க, அதிமுகவில் வந்து இன்றைக்கி கூட்டி கழிச்சு எப்படி பார்த்தாலும் இபிஎஸ் வந்து அம்மையார் ஜெயலலிதா கிடையாது, எம்ஜிஆர் கிடையாது. ஆனால் இவங்களோட ஒப்பிடும்போது அவர் தான் இருக்கிறார் இப்போ அங்கே. அதை விட பெட்டர் சாய்ஸ் இருந்தால் போட்டு எடுத்துகிட்டு போகலாம். வேறு யாரும் காணுமே. இல்லை, அப்படி இருக்கும்போது தொடர்ந்து தலைமை மாற்றணும் அப்படிங்கிற விஷயம் சரி மாற்றிக்கங்க. அதாவது இப்போது இவங்க வந்து எதுக்கு இன்னும் அதிமுகலே இருக்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க? எதுக்கு திருப்பி வந்தீங்க? ஓட்டு போட்டிங்க, அப்படியே போயிட வேண்டியதானே. மாவட்ட செயலாளர்கள் பதவியும் பறிக்கப்பட்டுச்சு. மாவட்ட செயலர் பதவி போச்சு, மரியாதை போச்சு, எல்லாம் போச்சு. எதுக்கு அதிமுகவில் இருக்கணும்? என்ன சொல்லுறாங்க, எதுவுமே கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ இழுத்துன்னு இருக்கிறத விட மொத்தமாக முடிச்சு விட்ருங்கன்றேன். எல்லாரும் ஒரு 1/2 லிட்டர் பால் வாங்கி வச்சுக்கோங்க, ஊற்றி விட்டு முடிச்சுட்டு போயிட வேண்டியதானே. ஓகே, அதாவது மக்கள் பிரச்சனை எவ்வளோ இருக்குது, அதெல்லாம் பற்றி பேசாமல் இந்த 2ஆம் மாதமாக இதே தான் பிளவுபட்டது. அதிமுகவில் என்ன நடக்கிறது? அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி கை ஓங்குகிறதா? எஸ்பி வேலுமணி கை ஓங்குகிறதா? சிவி சண்முகம் கை ஓங்குறா? கரண்ட் பில்லு கூட வந்துச்சு. உங்கள் கை யார் கைனா எப்போனா ஓங்கிக்கிட்டோம். கரண்ட் பில்லு கூட வந்துச்சு. அதில் யார் பேச போகிறீங்க? மக்கள் பிரச்சனை யாருனா இருக்கீங்களா? மக்கள் பிரச்சனை பேசுகிறதுக்கு, விவசாய பிரச்சனை பேசுகிறதுக்கு யாருனா இருக்கீங்களா? காவேரி பாதிப்பு, அதுக்கு சிறப்பு நிதி வருதா வரலையா? பாதிப்பு எப்போ? செப்டம்பரில் கணக்கெடுப்போன்றாரு. செப்டம்பரில் கணக்கெடுக்கிறதுனா நவம்பர் டிசம்பர் ஆகிடும் பணம் வரத்துக்கு கைக்கு, இல்லை டிசம்பர் நவம்பர்னா ஆகும். அப்போ அது வரலாம் ஜூன்லேருந்து ஜூலைலேருந்து ஆகஸ்ட்லேருந்து இதெல்லாம் வருமானம் கிடையாது. அதை பற்றி எதனா யோசிக்கிறோமா? வந்தே மாதரம் பற்றிலாம் பேசவே இல்லைங்க இவங்க. சரி, எடப்பாடி பழனிசாமி தோத்து என்ன டெய்லி தோக்கடிப்பீங்களா எடப்பாடி பழனிசாமியா? தேர்தல் வரும்போது தானே அவரும் தோக்க முடியும், டெய்லியாக தோக்கணும் இருக்க முடியும். அந்த ஒரு நம்பிக்கை போயிடுச்சு அப்படிங்கிறதுனால தான் தொடர் இந்த வெளியேற்றம் அப்படின்னு சொல்றோம். சரி, நீங்கள் ஒரு போட்டி அதிமுக உருவாக்கிட்டு எல்லாம் போய் தாவேக்கால சேர்ந்துருங்க. ஆனால் கடந்த காலம் நம்ம எடுத்து பார்க்கும்போது அந்த போட்டி அதிமுகங்கிறதே இப்போ சமீபத்தில் நான் என்ன சொல்றேன்னா, அதிமுகவே வேணாங்க, எல்லாத்தையுமே தாவேக்கா கிட்டே குத்துட்டு போயிடுங்க. இல்லை, இப்போ அப்படிதான் போயிட்டு இருக்காங்க. நீங்கள் அப்புறம் அதை எதுக்கு இன்னும் செய்தி ஆக்கிக்கிட்டு? நிறைய செய்தி நான் இன்னைக்கு பார்த்தேன். அதிமுக மேலும் அதிமுக அந்த போனவங்கலாம் அந்த சைடு தான் இருக்கிறாங்க. ஸ்லீப்பர் செல்ஸ் பாதி. இபிஎஸ் அடம் முடிகிறாரு, விஜய் அடம் முடிகிறாரு. விஜய் பண்ணுறது குதிரை பேர அரசியல்.
அதை சொல்கிறதுக்கு ஒரு வெளிப்படைத்தன்மை வேணும். அது இல்லை. இப்போ 3வது போயிடுச்சு அந்த கட்சி. இப்போ திமுக பிளவுபடுது, அதிமுக பிளவுபடுது, விசிக பிளவுபடுறதுனால 10 பைசா பிரயோஜனம் இல்லை மக்களுக்கு. ஓகே, மக்கள் சார்ந்த அரசியல் பேசிங்கன்னா மக்கள் உங்களை கண்ணியமாக பார்ப்பாங்க. உகானிலேயே திரும்பி தேஞ்சு போன டேப் ரெக்கார்டு மாதிரி பேசியிருந்தா வேலை. நாளைக்கு தனுஷ் கட்சி தரமிட்டாருன்னா அப்புறம் இருக்கிற அவர் அதிமுக கூட ஒரு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க, தனுஷ் அரசியலுக்கு வராரு அப்படின்னு சொல்கிறாங்களே சார். பிரதீப் ரங்கநாதனையும் சேர்த்துக்கோங்க, வைப்பு நல்லா பண்ணுவாப்பில். ஓகே, அனிருத் இப்போ பிரதீப் ரங்கநாதன் வந்துட்டு அந்த சைடு அனிருத் போடுங்க. அனிருத் போட்டு பிஜேபியில் ரஜினி சார் கொஞ்சம் பிஜேபி மேலே கொஞ்சம் நட்பாக இருப்பார். அண்ணாமலை அவர்கிட்ட சொல்லி அண்ணாமலை அனிருத் ஏழை வரவங்களெல்லாம் ஒன்றா வாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு திருவண்ணாமலையிலேயே அப்படியே வச்சுட்டு ஒன்று பண்ணிங்கன்னா பேலன்ஸ் ஆகிக்கும். அப்புறம் எல்லாருக்கும் ஒரு கட்சிக்கு ஒரு நடிகையை ஒன்று கூட சேர்த்துக்கோங்க, கொள்கை பரப்பு செயலராக. அப்போ எந்த நடிகை ரொம்ப பாப்புலராக இருக்காங்களோ, இப்போ மமிதா பைஜு கூட தமிழ் சொல்லி கொடுத்து அவங்களே ஒரு கட்சி கொள்கை பரப்பு செயலராக கூட போட்டுக்கலாம். பிரமாதம். நாங்களாம் அந்த பின்னாடி வச்சுருக்கோம்ல, அண்ணா புஸ்தகம், நான் ஏன் பிறந்தேன்னு, அதுக்கப்புறம் கலைஞரோட புஸ்தகம், அப்புறம் அம்பேத்கர் புஸ்தகம், இதெல்லாம் எடைக்கு போட்டு பேரிச்சப்பழம் சாப்பிட்டுப்பாரு. அவ்வளோதான். இதுதான் அரசியல், இப்படி தான் போகுது. அதிமுகலேருந்து தாவேக்காக்கு போன நிர்வாகிகளுக்கு இப்போ மாவட்ட அமைப்பு செயலாளர் 2 விஜயபாஸ்கர்களுக்கும் பொறுப்பு கொடுத்துருக்காங்க. இன்னொரு பக்கம் அதிமுகலேருந்து இதுக்கப்புறம் யாரும் இங்கே வராதிங்க, இங்கே அமைச்சர்களே இப்போ சந்திக்க முடியல, முதலமைச்சரை நாங்கள் இன்றைக்கி வரைக்கும் சந்திக்கல, ஸ்டார்டிங்கில் கூட அமைச்சர்களை சந்தித்து பேச முடிஞ்சது, இப்போ அதுக்கான நேரமே கொடுக்க மாட்டுறாங்க, அதனால் அதிமுகலேயே இருங்க அப்படின்னு சில முன்னாள் தலைவர்கள் சொல்கிறதா சொல்கிறாங்க சார். இது அதிமுகவுக்கு ஒரு ப்ளஸ்ஸாக நம்ம பார்க்கலாமா, இல்லை எப்படி சார் நம்ம எச்சரிக்கையாக புரிஞ்சுக்கலாமா சார்? நீங்கள் போய் சேர்ந்தாலும் ஒன்றும் ஆக போகிறதில்ல, சேரலாம் போல. எனக்கு இவங்கள பற்றி பேசி நேரத்தை வீணடிக்கிறதே வேஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். எல்லாம் போனாங்க குச்சின்னு, நிறைய பேருக்கு அங்கே போகிற அளவுக்கு மரியாதை இல்லை. புதுக்கோட்டை, அது பேர் என்ன பொறுப்பு, அது புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு அமைப்பு செயலர். அதாவது அரசியலை எந்த அளவுக்கு மோசமாக புரிஞ்சுக்கிறாங்கன்னு தெரியலங்க. ஒருத்தர் இருந்தார் கோர்ட்டில் கேட்கும்போது பாஸ் ஓவர் அப்படின்னு கேட்பாங்க. அப்படின்னா ஏதோ ஒரு தேதியை சொல்லுவாங்க. அதை பார்த்துக்கிட்டு இருந்த ஒருத்தர்னா அவருக்கு நேரம் வரும்போது டுமாரோ மை லார்ட் அப்படின்னாரு. அது என்னப்பா டுமாரோ, அதாவது டே ஆஃப்டர் டுமாரோ அவருக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்கிறாரு. அது மாதிரி தாவேக்கா அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, அமைப்பு செயலாளர்ன்றது மாநில அளவிலான ஒரு பதவி. அந்த பதவியை தூக்கி மாவட்டத்துக்கு கொடுத்த ஒரே பெருமை அவங்கள தான் சேரும். ஒன்று கழக துணை பொதுச் செயலர், இல்லை ஏதோ ஒரு அணிக்கு மாநில எம்ஆர் விஜயபாஸ்கருக்கு துணை பொதுச் செயலாளர் பதவி கொடுத்துருக்காங்க. ஏங்க இதெல்லாம் அபத்தங்க, இப்படிலாம் பதவியே கிடையாதுங்க, இவங்களா உருவாக்கினுக்கிறாங்க. சப் ஜூனியர் தெரியும், சப் ஜூனியர் சீனியர் அப்படின்னா எப்படி குழப்பமாக இருக்குல்ல. அதாவது இதெல்லாம் ஒரு குழப்பத்தை உருவாக்குற வேலை. இது குழப்பத்தானா மாவட்ட செயலர் பதவி கொடுக்க முடியாது, எங்களுக்கு ஆளுகுது, இந்தாங்க பிடிச்சிக்கங்க அமைப்பு செயலாளர். எதுக்கு? புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு. அப்போ மாவட்ட செயலர் என்ன பண்ணுவார்? அவர் தான் இப்போ விஜயபாஸ்கர் நம்பர் 2 டிஸ்ட்ரிக்டில், அதுதான் அதுக்கு பொருள். அவருக்கு அது ஓகே, நமக்கு என்ன பிரச்சனையாக போச்சு? அதனால் அதாவதுங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க, ஆட்சியில் இருந்தாலும் நமக்கு எதனா ஒரு 4 வேலை நடக்கும் அப்படின்றது அவங்களோட எதிர்பார்ப்பு. அதற்காக போகிறவங்க போவாங்க, இருக்கிறவங்க இருப்பாங்க. அதாவது மக்கள் சார்ந்த அரசியல் இது கிடையாது. அது இல்லை, இன்னும் கொஞ்சம் பேர் போகணும், நிறைய பேர் போய் சேரணும். தாவேக்களை போய் சேர்ந்தாதான் உள்ளாட்சி தேர்தல் ஒரு 6 கண்டங்கள்னு அன்பு வணக்கத்தில் பேசியிருப்பேன். விஜய்க்கு வரப்போகிற 6 கண்டங்கள், அதில் 5வது கண்டம் இதுதான். மற்ற கட்சியிலேருந்து சேர்றவங்கலாம் என்னென்ன பிரச்சனை கொடுப்பாங்கன்ட்டுன்னு அக்கமடேட் பண்ணுறதுல திணற ஆரம்பிச்சிருவாங்களா சார்? இன்னும் கொஞ்சம் நாள் ஆக இப்போவே திணறிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு கம்ப்ளீட்லி லேக் ஆஃப் டேலண்ட்ஸ். நிறைய விஷயங்கள். அதாவதுங்க இப்போது முதல் கையெழுத்து போட்டார் முதலமைச்சர், அதில் எதனா ஒரு திட்டம் ஷிட்டா இது வரலாம், 200 யூனிட் கரண்ட்டு ஃபெயிலியர், கம்ப்ளீட் ஃபெயிலியர், ஒத்துக்க மாட்டாங்க. இப்போ நம்ம பேசுகிறதுனா கூட அவங்களுக்கு இன்ஸ்டால் ஆள் இருக்குது, அதை வச்சு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸை வச்சு போட்டு ஒப்பேற்றி சாங்கு போட்டு வைப் பண்ணி சரி செஞ்சுருவாங்க. பட் அடிப்படையில் என்ன செட் ஆகலை. அந்த மாதிரி நீங்கள் நிறைய விஷயங்கள் கொண்டது சிங்கப்பெண் படை சொன்னதுக்கு பிறகு இல்லை, அது பேசிக்கிட்டு இருந்த இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறமும் பெண்கள் பாலியல் சீண்டல்ன்றது சொந்த கட்சிக்காரங்க மீதே வருது. லஞ்ச லாவணத்தை ஒழிப்பீங்கன்னு நீங்கள் லஞ்சம் வாங்கின ஒருத்தருக்கு பதவியை பறிச்சுட்டு அவங்க வீட்டு அம்மாவுக்கு அதே பதவியை கொடுத்துக்கிறீங்க. அவங்களும் அதே அங்கே தான் இருக்கிறாங்க அந்த ஆஃபீஸில். வாட் இஸ் திஸ்? இந்த கேள்வி வரும் இல்லையா? அதனால் இப்போ எனக்கு தெரிஞ்சு இப்போது நெஞ்சில் பாலை வாக்குற மாதிரி ஒரு செய்தி, நல்ல செய்தி முதலமைச்சர்கிட்டேருந்து எனக்கு இப்போது ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி, ஒரு பத்திரிகையாளராக பார்க்கும்போது கரும்புக்கு 4000 ரூபாய்
கொடுத்துருக்காரு கொள்முதல். உண்மையான ஒரு நல்ல விஷயம். கரும்பு விவசாயிகள் கஷ்டப்படுறவங்க பாவம், ஓகே. கரும்பு விவசாயிகள் சந்தோஷப்படுவாங்க. இந்த மாதிரி மக்கள் சார்ந்த சிந்தனைகள், மக்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் அவங்க பண்ணாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் சார். அரசியல் சார்ந்து அடுத்து என்னென்ன நகர்வுகள் அப்படி இருக்கு. சமகால அரசியல் குறித்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க சார். உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி சார். நன்றி.